மாலறியானான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோமென்றுள்ள போக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரே கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாள் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடேனும் உணராய் உணராய் காண் ஏல குழலே பரிசெலொரெம்பாவாய். மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. பாடல் 5. விளக்கம். ஆணவ மனத்தில் கட்டுண்ட மனம் இறைவனை பற்றி சிறிதளவு நினைக்கும் போதே தான் முழுதும் உணர்ந்து விட்டதாக நம்மை ஏமாற்றும். இந்த மாயையில் சிக்கிக் கொள்ளாமல் முழுமையான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அவன் ஆட்கொள்வதற்காக நம்மை மேலும் மேலும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் மாணிக்க வாசகர். நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகில் மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவா சிவா என்று ஓலமிட்டு அழைக்கிறோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய். முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திரு அண்ணாமலை பெண்கள்.